பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். ஆமேன். நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஆமேன். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவங்க யாரானாலும் சரி, ஏழையோ பணக்காரர்களோ எல்லோரையும் கர்த்தர் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நியாயத்தீர்ப்பில் வந்து நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட நிலையில நாம் நிற்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் சோதித்து அறிய வேண்டும். ஸோ நன்மையானவைகளை செய்யும் போது கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு. ஸோ தீமையானவைகளை நம்ம செய்யும் போது தீமையானதுக்கான பலன் உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ நம்மளுடைய விதை நாம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மை நாமே நாம் நிதானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது யாருக்கான பிரசங்கம் தெரியுமா? இயேசுதான் என் சொந்த கடவுள்னு சொல்லி இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கலான்னு வரீங்களோ, உங்க ஒவ்வொருவருக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? விசுவாசம் உள்ள பிள்ளைகளா, நல்ல மன தைரியம் உள்ள பிள்ளைகளா, தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் உள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா நாம் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, குற்றவாளிகளா நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் பாவியா, பலவீனமா, இல்லை நான் விபச்சாரக்காரனா, பொய்யனா, திருடனா, பாவியா இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு நியாய தீர்ப்பு வரும்போது அதுக்கான தண்டனையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு. கொரிந்து சபை எல்லாவற்றிலும் தேறினவர்களா இருப்பார்கள். ஆனா அவர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க என்பதை நான் தேறிட்டேன், அதெல்லாம் நான் கரெக்டா இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்களை நீங்களே நீங்க வந்து சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். இந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த வசனத்து மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். ஸோ நாமும் நம்மை நாமே சோதிக்கணும். யாரும் வந்து நீ தப்பு பண்ணிட்ட, நீ இதை விட்டுரு, கர்த்தர் வந்து உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். அப்ப நம்முடைய பாவத்தை நமக்கு தெரியும். நம்மை நாமே நாம் நிதானிக்கிறவர்களாக நாம காணப்படுவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நல்ல விசுவாசி, நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல தேவனுக்காக பல வருஷங்களா பல ஆண்டுகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க கூட தப்பு செய்யும் போது தப்பு செய்யறோன்ற உணர்வே இல்லாம போகுது. பாருங்க, வேதாகமத்துல தாவீதை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீது என்ற மனுஷன் வந்து நல்ல பக்தி வைராகியமா, கர்த்தருக்காக அவன் பக்தி வைராகியமா இருந்த பிள்ளை. ஸோ ஆனா ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவன் பாவத்துக்கு உட்படுகிறான். ஒரு ஸ்திரீயை அவன் என்ன பண்ணுகிறான்? தவறுதலாய் வழி நடத்துகிறான். ஒரு திருமணமான பிள்ளையை அவன் தப்பாய் நடத்துகிறான். அப்போ பக்தி உள்ளவன் தான், ஆனா அவன் தப்பா ட்ரீட் பண்றான், தப்பா நடத்திட்டான். ஸோ அவன் வந்து அநியாயமா இந்த இச்சையில் அவன் நடக்கிறதுனால அப்போ ஆண்டவர் நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நீ போய் அவன் பண்ண தப்பு அவனுக்கு சொல்லு அப்படின்னு அனுப்புகிறார். அதே மாதிரி தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார், நீ பிறனுடைய மனைவியை நீ வந்து எடுத்துட்ட, ஸோ நீ பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லி அவனுக்கான காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவாங்க, நீ பண்ணது தவறுன்ட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கிறிஸ்துவுக்குள்ள நல்லா வளர்ந்தவங்க தான் நிறைய தப்பு பண்றோம். பாருங்க, இந்த பிரசங்கத்து மூலமா நமக்கு ஏதோ ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறாரு. ஒரு சின்ன உணர்த்துதல் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, நீங்க எங்கேயாவது இடரல் அடைஞ்சிங்களா? ஸோ நீங்க குற்றப்படுத்தணும்னு இந்த பிரசங்கம் இல்லை. நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். நாளை பின்ன நியாய தீர்ப்பில் போய் நின்று தலை குனிய கூடாது இல்லையா? ஸோ அப்போ இந்த பிரசங்கத்து மூலமா கர்த்தர் பேசுறாரு. அவ்வளோ பெரிய ராஜா தாவீது, தேவனுக்காக ஆலயத்துக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு பாடுபட்டவன், கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சவன், எல்லா காரியத்தையும் ஜெயித்தவன். ஆனா அவனே இடறிட்டானே. ஒரு பாவம் வரும்போது இடறுகிறான். அந்த இடரல் கூட அவனுக்கு தெரியல. அதுதான் இங்க விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 51ல 10ஆம் வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்துல புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று அவன் ஜெபிக்கிறான். இந்த ஜெபம் ஒரு சின்ன இடத்துல நம்மை நாமே சோதித்து அறியணும். நம்மை நாமே நம்ம எப்படி இருக்கோம், கரெக்டா இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா, தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நிச்சயமாகவே நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது சாட்சிகளா நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் அதுக்கு தான் சொல்றாரு, நீங்க எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகுறீங்க, எங்கேயோ இடரல் அடைங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியையில நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நாம் இந்த பிரசங்கத்தை கேட்போம். பாருங்க, உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், சோதித்து அறியுங்கள். நீங்கள் சோதனையில் எப்படி இருக்கீங்க, தேவனிடத்துல விசுவாசமா இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது கலாத்தியர்கிட்ட சொல்றாரு, நீங்க உங்க கிரியையில சோதித்து பாருங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியை உங்களிடத்துல இருக்கா, பரிசுத்தம் இருக்கா, உண்மை இருக்கா, விசுவாசம் இருக்கா, பக்தி இருக்கா
ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் 6 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 4ஆம் வசனத்தை, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், அப்பொழுது மற்றவர்கள் பார்க்கும்போது அல்ல, உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கான காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஆமா, நம்ம சரியா இல்லை, நம்ம கிரியையில் விட்டுட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், விசுவாசிக்கல, பரிசுத்தமா வாழல, நம்மை நாமே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமே. ஸோ இன்றைக்கு நீங்கள் உங்களை திரும்பி பாருங்க, சோதித்து பாருங்க, கிறிஸ்துக்குள்ள உங்களை கட்டுங்க, பரிசுத்தத்தில் நில்லுங்க. எந்த இடத்துலையும் நியாய தீர்ப்பில் குற்றவாளிகளாக நிற்காதபடிக்கு, ஸோ மற்றவர்கள் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கும் நம்மை நாமே சுத்திகரிப்போம், நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்வோம், நம்மை நாமே கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தத்தில் கட்டுவோம். நிச்சயமாய் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நிலைநிற்க பண்ணுவார். ஆமே. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புரிதலை கட்டளையிடுவீராக. அப்பா, பாவம் செய்துட்டு உணர்வே இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால், தயவு செய்து செய்த பாவங்களையும் ஆண்டவரே, செய்த காரியங்கள் இன்னதென்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் உணர்த்துவீராக. விசுவாசத்தில் ஆண்டவரே அப்பா, சோதனையினால் ஆண்டவரை நீர் சோதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் நிற்கிறார்களா இல்லையா என்பதை ஆண்டவரே நீர் தயவாய் காண்பித்தருளுங்க. ஆண்டவரே, கிரியையினால ஆண்டவரே நீர் பாருங்க. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் விசுவாசமும் எங்கள் கிரியையும் பரிசுத்தத்துமே இல்லை ஆண்டவரே நிலைத்திருக்க கிருபத்தாங்க. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கும் இடரல் அடையாத பரிக்கு பரிசுத்தத்தில் ஆண்டவர் உமக்கேற்ற கிருபையில் நிற்க கிருபை தருவீராக. தேவையற்ற பயங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. பரிசுத்தம் அடையட்டும். இந்த வேளையில வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் யாராவது உண்டார்ந்தா ஆண்டவரே, எல்லா வியாதியும் நீங்கி பூரண சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.